Hello guys, welcome to our channel. Our channel name is Mr. Giant Raider. மறக்காம லைக் பண்ண மறந்துடாதீங்க, கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க, ஷேர் பண்ண மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் சிம்பலை டிங்கின்னு ஆட்ட மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், நான் சொல்லியிருந்தேன் ஒரு நம்ம ட்ரிப்பில் என்னன்னு நான் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தோத்தாலும் ஜெயிச்சாலும் அதாவது என்னென்னா நம்ம வந்து ஒரு 11 நாள் 12 நாள் ட்ரிப்பு. ஓகே, நம்ம வந்து சென்னையிலேருந்து இறங்கி திருப்பதி போய் தென் ஊட்டி, திருப்பதிலேருந்து 24 hours ஆல்மோஸ்ட் 72 hours தூங்காமல் ஊட்டிக்கு போய் ஊட்டியிலேருந்து முன்னார் தென் அலப்பை போட் ஹவுஸ் முடித்து அப்படியே பழனி முடிச்சு மதுரை முடித்து அப்படியே திருச்சி கிராமத்து போய்ட்டு திருச்சி. ஸோ எல்லாம் போயிட்டு வந்தோம். நான் சொன்னேன் நம்மளுக்கு தெரிஞ்ச அண்ணன் பாஷா அண்ணன் வண்டி வச்சுருக்காங்கன்னு. ஸோ மொதல் வண்டி டெம்போ பாருங்கள். ஸோ இதான் ஒரு டெம்போ. இதில் வந்து 10 பேர் உட்காரலாம், 10 பேர் வித் லக்கேஜ். ஓகே, ஞாபகம் வச்சிங்க. 12 பேர் போடலாம், ஆனால் லக்கேஜ் வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ 10 பேர் உட்காந்திங்கன்னா ஜஸ்ட் கம்ஃபர்டபுள் அண்ட் லக்கேஜ். வாங்க வண்டிக்குள்ள போய் பார்க்கலாம். ஓகே, இதுதான் டெம்போ. ஸோ பாருங்கள், சீட்டெல்லாம் லெதர் தான். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 முன்னுக்கு 10. ஸோ இது டிரைவர் சீட்டு. ஸோ டிவி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நார்மலி மூவி என்னச்சும் டவுன்லோட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா யூஎஸ்பி பென்ட்ரைவில் அங்கே போட்டுக்கலாம், பாட்டும் நீங்கள் எடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் வித் ஏர் கண்டிஷன். ஸோ இதுதான். அப்படியே பின்னால் பார்த்தீங்கன்னா அங்கே தான் லக்கேஜ் கம்பார்ட்மெண்ட். ஸோ இதுதான் லக்கேஜ் கம்பார்ட்மெண்ட். அதே 12 பண்ணால் 2 சீட் தம்பா பண்ணுவாங்க. பட் ஆனால் நார்மலி என்ன சொல்லுவார்னா ஜஸ்ட் கம்ஃபர்டபுளாக போகுதுன்னா 10 பேர் உட்காந்துட்டு லக்கேஜ் வச்சு எடுக்குது. ஓகே, ஸோ வித் ஏர் கண்டிஷன் எல்லாமே வச்சு. சீட் அங்கே செஞ்சுருக்காது. சீட் வந்து கொஞ்சம் லெதர். ஓகே, நீங்கள் பாருங்கள், சீட் லெதர். ஓகே, அடுத்த வண்டி இனோவா. ஸோ 2 வண்டி வச்சுருக்காங்க இனோவா. ஒன்று வெளியே ட்ரிப் இருக்குது. ஸோ இது வந்து இனோவா உள்ளுக்கு பாருங்கள். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு 4 பேர் உட்காரலாம், டிரைவரோட சேர்த்து 4 பேர் உட்காரலாம். ஓகே, இங்கே 4 பேர் உட்காரலாம். ஆக்சுவலி 5 பேர் கூட உட்காரலாம். ஓகே, ஆனால் 4 பேர் ஸ்பெஷலாக வித் லக்கேஜ். இப்போ நாங்கள் வந்து 3 பேர். லக்கேஜ் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. லக்கேஜ் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. ஸோ பாருங்கள் இவ்வளோ லக்கேஜ் வச்சுருக்கோம். சரி, அதை சீட் மாறிட்டாங்கன்னா கரெக்டாக இருக்கும் லக்கேஜ் வைக்கிறதுக்கு. ஓகே, இன்னொரு வண்டி வந்து வெளியே போயிருக்கு. யாருக்கும் வந்து கான்டாக்ட் டீட்டெயில் வேணும்னா நீங்கள் பாருங்கள். அண்ணன் திருச்சியில் இருக்கார். ஸோ நார்மலி என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, நீங்கள் வந்து இப்போ வந்து மலேசியாவிலேருந்து இந்தியாவுக்கு வரணுன்னா சென்னைக்கு போகணுன்னா முதல் சென்னையில் போய் இறங்கிடுங்க. அண்ணன் வந்து சென்னையில் ஏற்றிட்டு அப்படியே ரவுண்ட் முடிச்சுட்டு திருச்சியில் வந்து மலேசியா. இதே எப்படின்னா உங்களுக்கு திருச்சியில் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ணன் வீடு திருச்சியில் இருக்குது. ஸோ என்னடா வீடியோவில் பேசுறது டக்குன்னு அதில் ஜம்ப் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னு நினைக்கிறீங்களா? ஓகே, சரி, இது விஷயத்தில் நான் வீடியோ எடுக்கிறப்ப ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப கார்பரேட்டாக ஆச்சு. ஸோ அதனால் வந்து அதுவும் கிடைக்கல. ஸோ அதனால் வந்து ஒரு சின்ன வீடியோ, அந்த வீடியோ எட் பண்ணுறப்பட்டுக்கு பாஷா ட்ராவல். ஓகே, ஃபர்ஸ்ட் திங், பாஷா வந்து மெயின்லி வந்து ட்ராவல் வந்து ஒன்லி ஃபார் வெஹிக்கிள் தான், டிரான்ஸ்போர்ட் மட்டும்தான். ஓகே, அவர்கிட்ட வந்து டெம்போ அண்ட் 2 இனோவா இருக்குது. ஓகே, அவர் வந்து இந்த ஹோட்டலோ இல்லை வந்து மற்ற என்ட்ரன்ஸ் ஃபீஸோ இதுக்குள்ளே இன்க்ளூடட் இல்லை. ஆன்லி முழுக்க அவரோட டிரான்ஸ்போர்ட்டில் வந்து என்னென்ன இன்க்ளூடட்னா, அவரோட டிரான்ஸ்போர்ட், பேட்டா, அப்புறம் வந்து பார்டர் டு பார்டர். நம்ம வந்து இப்போ வந்து டோல்லாம் கட்டுவோம்ல, ஸோ டோல் அதுக்குள்ளே இன்க்ளூடு. நம்ம வந்து இப்போ நம்ம ஸ்லாங்கோ பார்டர்லேருந்து இப்போ மலாக்காவுக்கு போகிறோன்னு வச்சிங்களேன், மலாக்கா பார்டர் தாண்ட நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி பார்டரு காசுலாம் இல்லை. ஆனால் இந்தியாவில் வந்து ஒரு பார்டர் டு ஒரு பார்டர் நம்ம போகும்போது, இப்போ லெட்ஸே வச்சிங்களேன், தமிழ்நாட்டிலேருந்து கேரளா பார்டர் போடணுமா, அங்கே வந்து ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க ஒரு அமௌண்ட் கட்டி ஆகணும். அப்புறம் சில ஃபாரஸ்ட் என்ட்ரன்ஸ்லாம் வந்து அவங்க பே பண்ணி ஆகணும் உள்ளுக்கு போகிறதுக்கு. ஸோ அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்புறம் சில கோயில் போகும்போது என்ட்ரன்ஸ்லேயே முன்னுக்கே வந்து பணம் வாங்குவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து தான் இந்த டிரான்ஸ்போர்ட்டில் வந்து இன்க்ளூடட். ஓகே, அதுதான் வந்து பேட்டா டிரான்ஸ்போர்ட் அவரோட இது எல்லாமே சொல்கிறாங்க. ஓகே, மற்றபடி வந்து இந்த ஹோட்டலோ இல்லை மற்ற
இடத்துக்கு போகும்போது ஒரு 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 லட்சியம் வச்சிங்களா, ஒரு டீம் பார்க்க போகிறீங்களா, அந்த என்ட்ரன்ஸ் ஃபீஸ்லாம் வந்து அது உங்களோட தனிப்பட்டு பணம். ஓகே, சாப்பாடு எல்லாம் வந்து நீங்களே பார்த்துக்கணும். இவர் வந்து ஃபுல்லி டிரான்ஸ்போர்ட். நான் விலைக்கு சொல்கிறேன் திருப்பியும், ஃபுல்லி டிரான்ஸ்போர்ட் மட்டும்தான். ஸோ மீன்வால் நீங்கள் வந்து ஹோட்டல் எப்படி எடுக்கணும்னா, ஓகே இப்போ லட்சியம் வச்சிங்களேன், ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறோம். இப்போ நீங்கள் வீடியோவிலே பார்த்துருக்கலாம், ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துல போனோன்னா நான் போய் ஹோட்டலுக்கு செக் பண்ணுவேன். ஓகே, அவர் இறக்கி விட்டுவார் இந்த ஹோட்டலுக்கு. ஸோ ஏன்னா அவர் ஏற்கனவே பேருக்குலாம் அந்த ஹோட்டலில் இறக்கி விடுவாங்க. ஓகே, இந்த ஹோட்டல் கொஞ்சம் நல்லாயிருக்கும், பார்க்கிங் கொஞ்சம் வசதி. ஏன்னா அவர் வந்து வண்டியில் தான் படுப்பாங்க. ஸோ அவங்க வண்டியை நம்ம சேஃபாக பார்க்கணும். ஏன்னா நம்ம தான் திரும்பி நாளைக்கு காலைல வண்டியில் போகணும். ஸோ அதனால் வந்து ஒரு சேஃப்டிக்காக ஒரு பார்க்கிங் நல்லபடியாக இருக்கணும். அதனால தான் என்னோடய வீடியோவில் முக்கால்வாசி நான் சொல்லியிருப்பேன், பாருங்கள் அங்கே பார்க்கிங் இருக்குது, ஹோட்டலில் எல்லாமே இருக்குது, ஸோ சேஃபாக இருக்குன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் நீங்கள் அதுவும் கொஞ்சம் கருத்தில் எடுத்துக்கணும். மோஸ்ட்லி வந்து ரூம் வேலை வந்து ஒரு 2000 to 3000 கிராம் ரிங்கி மலேசியாவில் 2000 to 3000 ரூபாய்க்குள்ளே தான் வரும். அது எவ்வளோ கரன்சின்னு நான் கீழே போடுறேன், 2000 to 3000 கீழே போடுறேன். அதுக்குள்ளே அமௌண்ட் தான் அந்த இதில் போடுறேன். ப்ளஸ் அவரோட கான்டாக்ட் டீட்டெயிலு, அவரோட சம் டீட்டெயில் வந்து அவரோட டிரான்ஸ்போர்ட் டீட்டெயில் எல்லாமே வந்து நான் இங்கேயே கீழே போட்டிருக்கேன் பாருங்கள். ஓகே, அவர் கான்டாக்ட் டீட்டெயிலு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் போட்டிருப்பேன், இந்த கமெண்ட் பாக்ஸில் அவரோட இதில். ஓகே, அங்கேயும் நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு டீட்டெயில் வேணும்னா. ஸோ மற்றபடி டிரான்ஸ்போர்ட் வந்து அதுதான் முக்கியமாக. மற்றபடி அவர் இடத்துல போய் நிப்பாட்டுறாரா, நீங்கள் போய் ஹோட்டல் நீங்களே போய் செக் பண்ணணும். நீங்கள் போய் செக், அவர் கூட வருவாங்க, நீங்களே போய் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த ஹோட்டல் பாஸ் ஆகினா, சில பேருக்கு வந்து கொஞ்சம் ஹைஜீனாக கொஞ்சம் பாஸாக பார்ப்பீங்க. சில பேர், நான் எல்லாத்தையும் சொல்லலை, சில பேர் பட்ஜெட்டில் போவீங்க. இப்போ என்ன மாதிரிலாம் நான் பட்ஜெட்டில் போனேன். ஓகே, ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் வந்து அவர் வந்து ஹோட்டல்லாம் அவர் என்ன செய்வார், ஓகே உங்களுக்கு எப்படிப்பட்ட ஹோட்டல்னு நீங்கள் சொல்லிடணும் அவர்கிட்ட, அவர் அதுக்கேற்ற மாதிரி போய் நிப்பாட்டிடுவார். நிப்பாட்டினோடனே நீங்களே உள்ளுக்கு போய் அந்த ஹோட்டலில் போய்ட்டு நீங்கள் ரிசப்ஷனில் பேசிவிட்டு ரூம் நீங்கள் வந்து டூர் பண்ணலாம். டூர் பண்ணால் நீங்கள் போய் பார்க்கலாம் ரூம் எடுக்க பேமெண்ட் பண்ணுறவங்களுக்கு. ஸோ உங்களுக்கு கம்ஃபர்டபுள், உங்களுக்கு அந்த ரூம் ஓகே ஆச்சுன்னா தேன் ஒன்லி நீங்கள் ப்ரொசீட் டு பேமெண்ட் எவ்ரிதிங். இல்லையா நீங்கள் இங்கேயே வந்து ஓகே இத்தனை நாள் இங்கே போகிறீங்களா, அங்கே போகிறீங்களா, கரெக்டாக நீங்கள் செக் பண்ணிங்க இந்த டேட்டுக்குள்ளே அங்கே போகிறீங்களா. ஸோ ஹோட்டல் வந்து நீங்கள் போகிறப்ப அகோடாவில் புக் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஒரு வீடியோவில் வந்து புக் பண்ணியிருப்பேன். எங்கன்னா மதுரைக்கு போகிறப்ப நான் வந்து என்ன செஞ்சுட்டேன், ரூமு கிடைக்கல. எல்லா இடத்துலையும் நிறைய இடத்துல ஹோட்டலில் செக் பண்ணோம், ரூம்லேயே கிடைக்கல. ஸோ நான் என்ன செஞ்சுட்டேன், அகோடா மூலிமா புக் பண்ணேன். என்கிட்ட வந்து அகோடா ஆப் இருக்குது. ஸோ அகோடாவில் புக் பண்ணோன்னே எனக்கு ரூம் வேலை வந்து ஒரு 75 ரிங்கி கிடச்சி ஒரு ரூமு. ஸோ 2 ரூம் புக் பண்ணினேன். ஸோ ரூமும் ஓகே, கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. எனக்கு அந்த ரூம் ஓகே, பர்ஃபெக்டாக இருந்துச்சு. நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துருக்கலாம். ஸோ சில இடத்துல வந்து ரூம் வந்து கொஞ்சம் கிடைக்க கஷ்டம் தான். ஸோ அதனால் வந்து நீங்கள் முன்னுக்கே நீங்கள் புக் பண்ணுறது நல்லது. ஆனால் நீங்கள் வந்து ஒரு டூர் பேக்கேஜ் இருக்கிறீங்களா, அந்த பேக்கேஜ் கரெக்டாக நீங்கள் அந்த டைமுக்குள்ளே நீங்கள் வந்தாகணும் ஸ்லாட். ஏன்னா இன்னொன்று நான் சொல்கிறேன், நான் வீடியோ சொல்லியிருப்பேன், நம்ம மலேசியாவில் வந்து சரி மற்ற ஒரு 100 கிலோமீட்டர்னு வச்சிங்களேன், 100 கிலோமீட்டர் 1.5 ஹவர்னு வச்சிங்களேன். இங்கேருந்து நம்ம ஒரு இடத்துக்கு போகிறதுக்குன்னு நம்ம வந்து 1 ஹவரில் போயிடுவோம், இல்லைன்னா ஒரு ஹவர் 20 நிமிஷத்தில் போயிடுவோம். ஆனால் இந்தியாவில் வந்து ஒரு 100 கிலோமீட்டர்னால் வந்து ஆல்மோஸ்ட் 2.5 ஹவர் பிடிக்கும். ஏன்னா அவங்களோட ரோடு கண்டிஷன் அப்படி சேஃப் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அந்த ரோடு கண்டிஷனாக அவங்க கிராமத்தில் பூந்தெல்லாம் போவாங்க. ஸோ அதனால் ஏன்னா அந்த கிராமத்தில் வந்து நம்ம வேகமாக போக முடியாது, பிள்ளைங்க ஸ்கூல் முடிஞ்சு போங்க, விவசாயிங்க வந்து வேலை செய்வாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்து பத்திரமா தான் போகணும். நம்ம சேஃப்டியும் பார்க்கணும், ரோட்டில் போகிறோம் சேஃப்டியும் பார்க்கணும். ஸோ அதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் நான் சொல்கிறேன், ஒரு 2.5 ஹவர்ஸ் ஆகும், 2 to 2.5 ஹவர்ஸ் ஆகும். ஓகே, ஸோ அதுதான் டிஃப்ரெண்ட் மலேசியாவுக்கும் இந்தியாவுக்கும் கம்பேர் பண்ணுறேன். சென்னையில் இறங்கி சென்னையிலேருந்து ட்ரிப் ஆரம்பித்து கடைசியாக திருச்சியில் முடிக்கிறேன். ஏன் உங்களை திருச்சியில் முடிக்க சொன்னேன்னா, அங்கே ஷாப்பிங் சென்டர் வந்து உங்களுக்கு வந்து ஈஸி எக்ஸஸ், ஏர்போர்ட்டும் வந்து ஈஸி எக்ஸஸ் திருச்சியில். அதனால தான் சொல்கிறேன். ஸோ அண்ணனும் வந்து திருச்சியில் இருக்காரு. ஸோ அதனால் வந்து உங்களுக்கும் ஒரு 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 ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த திருச்சியில்னா அண்ணன் வந்து திருச்சியிலேருந்து எங்கெங்கே போனால் கரெக்டாக கூட்டு போய் உச்சி பிள்ளையார், திருச்சியிலேருந்து உச்சி பிள்ளையார் இருக்காரு. ஸோ அந்த ஹோட்டல்லேருந்து உச்சி பிள்ளையாருக்கு வந்து ஒரு 2 கிலோமீட்டரும் சொல்ல முடியாது, ஒரு 1-1.5 கிலோமீட்டர் தான், வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான். ஸோ மற்றபடி ஷாப்பிங் சென்டர் அந்த ஹோட்டல்லேருந்து நான் அந்த ஹோட்டலில் பார்த்துருப்பீங்க, ராயல் சத்யம். அந்த ஹோட்டல் வந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் போத்தீஸு, சாரதாஸு, அப்புறம் எல்லாமே வந்து கிட்ட ஷாப்பிங் மால் எல்லாம் வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான். ஓகே கைஸ், ஸோ இது தான் டிரான்ஸ்போர்ட்டு. ஸோ டிரான்ஸ்போர்ட் வந்து பேஸ் 1 கிலோமீட்டர் தான் அவர் நார்மலி போடுவார். இதே வந்து அவர் முன்னுக்கு கனெக்ட் பண்ணி போட்டுருவார் கிலோமீட்டர். நீங்கள் அங்கே போய் அடிஷ்னல் வேறு இடத்துக்கு பிளான் பண்ணிங்கன்னா சார்ஜஸ் நார்மலி அடிஷ்னலாக வரும். ஸோ அதெல்லாம் கருத்தில் பண்ணிக்கங்க. ஓகே கைஸ், நல்லபடியாக கூட்டு போய்ட்டு நல்லபடியாக வருவார். ஸோ அதனால தான் அவங்க வீடியோ சொல்கிறேன்.
சோஃபா மற்றபடி என்னென்னா இதுதான் டிரான்ஸ்போர்ட். ஸோ பேக் டு எனி சேனல். கான்டாக்ட் டீட்டெயில் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. ஓகே, இதோட நான் ப்ளாக் எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனல் பேர் மிஸ்டர் ஜாயின் ரைடர். மறக்காமல் லைக் பண்ண மறந்துடாதீங்க, கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க, ஷேர் பண்ண மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் சிம்பிளை டிங்கு டிங்குன்னு ஆட்ட மறந்துடாதீங்க. பாய்.